ஏந்தி நிலம்பெரு போடுமையினை நந்தி மகந்தனை ஞான குழந்தையை பொந்தியில் வைத்தனை போற்றுகின்றனை என்று அருள்மிகு லட்சுமி கணபதியை வணங்குகின்றேன். பொன்னார் மேனியனே குடித்தோரை அடைக்க சென்று மீனா சந்தனை மேல் மீள்கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மணபாடியுள் மாணிக்கமே உன்னே உன்னை அல்லால் இனி யாரை நினைக்கிறேனே என்று எம் பெருமான் சிவபெருமானை வணங்கி வருங்கால தங்கங்களே எதிர்கால சிங்கங்களே புத்தம் புது மலர்களே முத்த ரத்தினங்களே ஐம்பூதங்களே நான்மறை வேதங்களே எம் எழில் நகர் சொந்த பந்தங்களே தன்னுடைய பல வேலைகளுக்கு இடையில் வந்திருக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி டாக்டர் ரம்யா அவர்களே, கட்டி கருப்பே கருப்பட்டி இனிப்பே விண்ணை அடைந்த என் அன்னை தமிழே, உங்கள் அனைவரையும் சிரம் தாழ்த்தி வணங்கி என் உரையை ஆரம்பிக்கின்றேன். தாருங்கள் தங்கள் கவனங்களை. திருமுறை வழிபாடு என்ற தலைப்பில் சென்ற ஆண்டு பேசியதால் கோயில் கமிட்டியின் தலைவர் ஒப்புதலுடன் இந்த ஆண்டு தெய்வப்புலவர் சேக்கிழாரும் பெரிய புராணமும் என்று அதை ஒரு பார்வை பார்த்துவிட்டு 63 நாயன்மார்களில் ஒருவரான பூசலார் நாயனாரை பற்றி உங்களிடம் பேச வந்துள்ளேன். நான் இப்பொழுது பூசலார் நாயனார் பற்றி பேச வந்திருக்கேன். அதற்கு முன்னாக இந்த 63 நாயன்மார்களை நமக்கு வழங்கிய தெய்வ புலவர் சேக்கிழார் பற்றியும் பெரிய புராணம் பற்றியும் நாம் சிந்திப்போமே. பெரிய புராணம் பெயரே பெரிய புராணம். இந்த பெரிய புராணத்தை ஆய்வது என்பது அவ்வளவு சுலபம் அல்ல. பெரிய புராணத்தில் நாம் பார்ப்பது என்ன? வாழ்வு கலை, ஆன்மீகம், பெண்டிர் பெருமை, ஈகை, உழைப்பு, வழிகாட்டல், சமத்துவம், தொண்டு நெறி, பக்தி நெறி, அன்பு நெறி, இவையெல்லாம் அடங்கியதுதான் பெரிய புராணம். பெரிய புராணத்தின் முக்கிய நோக்கம் என்ன தெரியுமா? மனித நேயம்தான். சிவனை போற்றி வணங்குகின்ற சிவன் அடியார்களை மதித்து அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தாலேயே இறைவன் தன் அருளை தந்தருள்வான் என்பதேதான் பெரிய புராணம் நமக்கு காட்டும் நெறி. சைவ நெறி திருத்தொண்டர்களின் வரலாறுகளை உலகறிய செய்ய பாடியுள்ளார் தெய்வப்புலவர் சேக்கிழார். பெரிய புராணத்தில் நாயன்மார்களின் வாழ்வு சமத்துவ வாழ்வு என கூறுகிறார். மக்கள் நல்வாழ்வு வாழ பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகளை சொன்னவர்கள் நாயன்மார்கள். பெரிய புராணத்தில் மனித குணங்களை காணும் பொழுது வேற்றுமையில் ஒற்றுமை என்ற உணர்வு தோன்றுகிறது. உலக இலக்கியங்களில் எதிர்மறை செய்திகளை கூட நேர்மறை செய்தியாக கூறுவது இந்த பெரிய புராணம். எடுத்துக்காட்டாக ஒருவன் ஒரு சிவாச்சாரியாரை கத்தியால் குத்தி விடுகிறார். குத்தின உடனே அவர் இறந்து விடுகிறார். இதை சேக்கிழார் எப்படி சொல்கிறார்? அவன் நினைத்த பரிசே தந்தான் என்று கூறுவது போல வேறு எந்த இலக்கியத்திலும் பார்க்க முடியாது. கத்தியால் குத்துவது என்பது அமங்கலம். அப்பரிசே தந்தான் என்றார் சேக்கிழார். அப்ப இந்த சேக்கிழார் பெருமான் யாரு? இந்த சேக்கிழார் பெருமான் வேளாளர் குலத்தில் பிறந்தவர். சேக்கிழார் குடியில் பிறந்தவர். இந்த தெய்வப்புலவர் சேக்கிழார் பெருமான் அருள்மொழி தேவர் என்பது அவருடைய இயற்பெயர். சேக்கிழார் இந்த குடியில் பிறந்ததால சேக்கிழார் என்று அழைக்கப்பட்டார். அன்று அப்ப அந்த சோழ மன்னன் அனவாய சோழன் குலோத்துங்கன் ஆட்சி புரிந்து வந்தார். இந்த சேக்கிழாரோட பண்பு நலன்களை, தமிழ் புலமையை, அறிவாற்றலை, அரசியல் திறமையை பார்த்து என்ன பண்றாங்கன்னா அமைச்சர் பல
பதவியில் அவரை நியமிக்கிறார். நல்லாட்சி புரிவதற்கு நன்மை பல செய்த சேக்கிழாருக்கு உத்தம சோழ பல்லவர் என்ற பட்டத்தினை கொடுக்கிறார் அந்த மன்னர். ஆட்சி மிகவும் பிரமாதமாக போய்கொண்டிருக்கிறது. அரசனுக்கு வேலையே இல்லை. அமைச்சர் நன்றாக அமைந்துவிட்டால் அரசனுக்கு அந்த வேலை இல்லை. நல்லாட்சி இதனால என்ன விளையாட்டிலும் கலை நிகழ்ச்சிகளிலும் மக்கள் வேடிக்கைகளிலும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கின்றனர். இந்த சேக்கிழார் சைவ சமயத்தை பின்பற்றுபவர். சிவன் தொண்டு செய்கிறார். சிவன் அடியார்களை போற்றுகிறார். தனது சொந்த ஊரான குன்றத்தூர்ல சிவபெருமானுக்கு நாகேஸ்வரம் என்ற கோயிலை அமைத்து வழிபாடு செய்ய ஆவண செய்கிறார். சைவம் வளர்ந்தால்தான் செந்தமிழும் பண்பாடும் வளரும் என நினைத்தவர் சேக்கிழார் பெருமான். இப்ப என்னாச்சு, அந்த மன்னன் சைவ சமயத்தில் இருந்து சமண சமயத்திற்கு மாறிவிட்டார். அந்த மன்னனை மனமாற்றம் செய்ய வேண்டும். அப்ப உங்கள் முன்னோர்கள் எல்லாம் சிவ வழிபாடும் சிவ தொண்டும் செய்து கொண்டு இருக்கையில் அந்த வழியில் நீங்கள் வந்த நீங்கள் நெல் குத்தி உண்ணாமல் ஊமி குத்தி வருந்துவது ஏன்? நெல்ல குத்தினாதான் அரிசி கிடைக்கும். அதை விட்டுட்டு ஊமியை குத்தி வருந்துவது ஏன் அப்படின்னு கேட்கிறாங்க. கறவை பசு இருக்க மலட்டு பசுவின் பால் கறந்து வருந்துவது ஏன்? அதுபோல சிவகதை இருக்க அவர் கதையில் உங்கள் மனதை செலுத்தி மகிழ்ச்சியாக இருக்கிறாயே மன்னா, இது நியாயமா அப்படின்னு கேட்கிறார். கொஞ்சம் யோசி, நீ செய்வது சரியல்ல அப்படின்னு சொல்ற. சொன்ன உடனே மன்னனுக்கு கோபம் பயங்கரமா வருது. உடனே மன்னன், நான் படிப்பது அவகதையானால் இன்மைக்கும் மறுமைக்கும் உறுதியளிக்கும் சிவகதை என்பது யாது அப்படின்னு சேக்கிழாரை கேட்கிறார் இந்த மன்னன். என்ன கதை தெரியுங்களா? இது என்ன புது கதையா இல்ல பழங்கதையா? அதற்கு நூலுனா சொன்னவரையா கேட்டவரையா? என் கேள்விக்கு பதில் சொல்லும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு மன்னன் கோபமாக தெய்வ புலவர் சேக்கிழாரை கேட்கிறாரு. அப்ப சேக்கிழார் சொல்றாரு, சிவகதை என்றால் சிவ தொண்டர்களின் வரலாறு தான் சிவகதை. 63 நாயன்மார்களின் வரலாற்றை பக்தி சுவைகள் எடுத்து விளக்குகிறார் சேக்கிழார் பெருமான். கேட்ட மன்னன் மெய் சிலிர்த்து சிவனடியார்களின் வரலாற்று செய்திகளை தொகுத்து பக்தி காப்பியமாக செய்து தருமாறு சேக்கிழாரிடம் கேட்க அவரும் அதற்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டார். 63 நாயன்மார்கள் திரு தொண்டினையும் பக்தி நெறிகளிலும் முக்தி நெறிகளிலும் பெரிய புராணம் என்ற நூலாக எழுதி தில்லை சென்று அம்பலவாணன் சன்னதிக்கு அருகில் அமர்கிறார். அப்படி அமரும் போது எப்படி ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு நினைக்கிறார். ஆரம்பம் எப்படி இருக்க வேண்டும்? அப்ப வானத்தில் இருந்து ஒரு செய்தி வருகிறது. வானில் இருந்து உலகலாம் என்ற ஒளி கேட்கிறது. காலில் கேட்க அதுவே தில்லை கூட்டணியின் அருள் என்று நினைத்து பிரியநாதத்தின் முதல் பாடலின் வழியாக அதை அமைக்கிறார். உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாய நீர்மணி வேணியன் அழகில் சோதியன் நம்பளத்து ஆழ்வான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் முதல் பாடலாக அந்த பாடலை வைக்கிறார். சோழ நாடு மட்டுமல்ல பிற நாடுகளிலும் சேக்கிழாரின் பெருமை பரவ ஆரம்பித்தது. இதனை கண்ட மன்னன் சமண சமயத்தில் இருந்து சைவ சமயத்திற்கு மாறினான். மன்னன் மிகவும் மகிழ்ச்சியுடன் அரச யானையை வரவழைக்கிறார். அரச யானை என்பது என்ன? பட்டத்து யானை. அந்த பட்டத்து யானையில் யார் அமர வேண்டும்? ராஜா அவருக்குரிய அரியணையில் அந்த பட்டத்து யானையின் மேல் அமர வேண்டும். பின்னாடி ஒரே ஒரு காவலன் மட்டும் உட்கார்ந்து ராஜாவுக்கு வெண் சாமரம் வீசிக் கொண்டிருப்பார். இப்ப இந்த மன்னன் என்ன சொல்கிறார்? பட்டத்து யானையை வர சொல்கிறார். வர சொல்லி அந்த யானையில் அரசர் அமரக்கூடிய இடத்தில் சேக்கிழார்
அப்படி அமர வச்சுட்டு இந்த அரசர் என்ன பண்ணுகிறார், பின்னாடி படியால் உட்கார்வாங்கல்ல அந்த இடத்துல இந்த ராஜா உட்கார்ந்து அவருக்கு சேக்கிழார் பெருமானுக்கு வெண்சாமரம் வீசுகிறார். எந்த அளவிற்கு சேக்கிழார் பெருமானின் மீது பற்று கொண்டிருந்தால் ஒரு எழுத்தாளரை, ஒரு அமைச்சரை தான் அமரக்கூடிய இடத்தில் அமர்த்தி மன்னன் படியால் இடத்தில் அமர்ந்து வெண்சாமரம் வீசியிருப்பார். இப்படி யாராவது செய்வார்களா? ஆனால் செய்தார் அந்த மன்னன். அதற்கு காரணம் என்ன? சேக்கிழாரின் பெரிய புராணம் என்ற நூல் தான் அதற்கு காரணம். பெரிய புராணம் என்பது ஒரு சாதாரண புராணம் அல்ல, 5வது வேதம் என்று போற்றப்படுகிறது. ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதங்களில் 5வது வேதமாக போற்றப்படுவது இந்த பெரிய புராணம். என்ன பண்றாரு ராஜா? சேக்கிழாரை அவரது அரியணையில் உட்கார வைத்து பின்னாடி உட்கார்ந்து வெண்சாமரம் வீசிக் கொண்டிருக்கிறார். இந்த திருவுருவர் மன்னன் பட்டத்து யானையை உலா வர செய்கிறார். நம்ம எப்படி நாளைக்கு நம்ம கோயில்ல இருந்து பிள்ளையார் எடுத்து ஒவ்வொரு வீதியா உலா வருவோமோ, அது போல சேக்கிழார் பெருமானை யானையில் உட்கார வைத்து இவர் பின்னால் உட்கார்ந்து வெண்சாமரம் வீசிக்கொண்டு வீட்டுக்கு ஒரு தூவ தீபங்களை காட்டி சுடர் விளக்கு, மணி விளக்கு ஏற்றி ஆரத்தி எடுக்க வைக்கிறார். தொண்டர்கள் பதிகங்கள் பாடி எப்படி பாடுறாங்க? ஹர ஹர சிவ 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 ஹர ஹர ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் என்று கூறிக்கொண்டே வீதியை சுற்றி வந்தனர். கடைசியில் தில்லையம்பதி வந்து சேர்ந்தார்கள். சிவபெருமானை தரிசிக்க சேக்கிழார் யானையில் இருந்து இறங்கி பெரிய புராணம் என்ற நூலுடன் எம் பெருமான் நடராஜன் முன் வைத்து வணங்குகிறார். இதுதான் பெரிய புராணத்தின் கதை. பெரிய புராணம் என்பது 63 நாயன்மார்களின் பெருமைகளை தொகுத்து விளக்குவது. இந்த 63 நாயன்மார்களின் ஒருவரான பூசலார் நாயனாரை பற்றி இப்பொழுது சில செய்திகளை உங்களிடம் கூற வந்துள்ளேன். தொண்டை மண்டலத்தில் உள்ள திருநென்றவூர் என்ற திருத்தலத்தில் வேதியர் குலத்தில் பிறந்தவர் இந்த பூசலார் நாயனார். வேதியர் குலத்தில் பிறந்ததற்கு இலக்கணமாக அவர் எல்லா சாஸ்திரங்களையும் ஆகமங்களையும் வேதங்களையும் கற்றுகிறார். இவருடைய சிந்தையெல்லாம் சிவபெருமானின் திருவடிகளிலேயே இருந்தது. சர்வ சதா காலம் சிவசிவா சிவசிவா என்ற நாமத்தையே சொல்லுவார். அவருடைய சிந்தை முழுக்க சிவபெருமான் வியாபித்திருந்தார். காலை எழுந்ததிலிருந்து இரவு தூங்க போகும் வரை சிவனையே நினைத்துக் கொண்டிருந்தார். எப்படி நமது மாணிக்க வாசகர் இமைப்பொழுதும் என்னென்னில் நீங்காதான் வாழ்க என்று கூறினாரோ, அதாவது கை நொடிக்கும் நேரம் கூட என் மனதில் இருந்து நீங்க கூடாது என்று கூறினாரோ, அதுபோல எப்படி நமது அப்போது அடிகள் எல்லாவற்றையும் திருநாவுக்கரசர் பேரில் ஏற்றினாரோ, அதே போல எல்லாவற்றையும் சிவபெருமானின் பேரிலேயே வெளியேற்றினார். அவருக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை தெரியுமா? நின்ற ஊரில், அதான் அந்த ஊர்ல சிவபெருமானுக்கு ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்று அவருக்கு ஆசை. பூசலார் நாயனாருக்கு ஆசைப்படுவது மனித இயல்பு. அதை ஆக்கி வைப்பது இறைவன் முடிவு. ஆசைப்படுவது மனிதன் இயல்பு, அதை ஆக்கி வைப்பது இறைவன் முடிவு. தான் கட்டும் கோயில் எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் தெரியுமா? பிள்ளை சிற்றம்பலம் கோயிலை போல இருக்கணும், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை போல இருக்கணும் அப்படின்னு ஆசை. அவருக்கு இந்த பூசலார் நாயனாருக்கு ஆசை இருக்கு, விருப்பம் இருக்கு, பக்தி இருக்கு. கோயில் கட்ட தேவையான நிதி பொருள் இல்லை. என்ன செய்வார்? பரம ஏழை அவர், தன் அன்றாட சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவர். அப்படிப்பட்ட ஏழையான அவர் சிவபெருமானுக்கு பெரிய கோயில் கட்டணும், மதுரையில் உள்ள கோயில் மாதிரியோ சிதம்பரத்தில் உள்ள கோயில் மாதிரி நான் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாரு.
கோயில் கட்ட முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு என்ன செய்யறாரு அப்படின்னாரு, புறத்தே கோயில் கட்டத்தான் பொருள் வேண்டும், அகத்தே கோயில் கட்டலாம் அல்லவா, நம்ம மனசுக்குள்ளே கோயில் கட்டலாம்ல அப்படின்னு முடிவு செய்யறார். அதாவது மனசுக்குள்ளேயே நாம் ஒரு கோயில் கட்டலாம் முடிவு செய்யறார். இது என்ன வசதி என்றால், என்னதான் புறத்தை கோயில் கட்டினாலும் அந்த விஸ்தீரத்துக்கு ஒரு அளவு உண்டு. அது 5 ஏக்கரா இருக்கலாம், 10. நீங்க எப்படி நினைக்கிறீங்க, நான் எப்படி சொல்றீங்களோ எனக்கு பயமா இருக்கு. இல்ல நான் சொல்லிக்கணும், ஏன்னா கடந்த சில நேரங்களா நான் பார்த்துட்டே இருக்கேன், நமக்கும் அது மாதிரி தான் இல்லையா? சரி, ஒரு 5 ஏக்கரிலோ ஒரு 10 ஏக்கரிலோ அல்லது 20 ஏக்கரிலோ 50 ஏக்கரிலோ கோயில் கட்டலாம். நம்ம பிள்ளையார் கோயில் இருக்கு, இவ்வளவு கட்டியிருக்கோம். ஆனால் மனதுக்குள் கட்டும் கோயிலுக்கு எந்த அளவும் கிடையாது. மனது எவ்வளவு பெரியதாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு கோயில் கட்டலாம். ஒரு நாள் இந்த பூசலார் நாயனார் என்ன பண்றாரு, அதிகாலையில எழுந்திருச்சு நீராடி விட்டு இறைவனை வணங்கி விட்டு நல்ல நேரத்தில் 5 புறங்களையும் அடங்கி தியானத்தில் அமர்கிறார். இப்போது மனதில் தான் கோயில் கட்ட போறார். அவருக்கு பொருள் வசதி இல்ல, வெளியில கட்ட முடியாது, ஆனா மனசுல கோயில் கட்ட போகிறார் இறைவனுக்கு. முதலில் மனதில் கோயில் கட்டுவதற்கு தேவையான நிதியை திரட்டுகிறார். நிதி நிறைய கிடைக்குது, ஏன்னா நம்ம யோசிக்கிறது தானே, நிறைய வந்துச்சு பணம். நன்மை போன்ற சாதாரண மக்கள் என்ன பண்ணுவோம், தியானத்தில் கோயில் கட்டுவதாக இருந்தால் இந்த தியானத்தில் கோயில் கட்ட வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, கண்ணை மூடுவேன், காது வேறு எதையோ கேட்கும். எப்ப முடிக்க சொல்லுவாங்களோ அவங்க என்ன பேசுறாங்க, இல்லடா இந்த நேரம் பேசிக்கிட்டே சொல்லுவாங்களோங்கிறத இந்த காது கேட்கும். மனது வேறு எதையோ சிந்தனை செய்யும். இது போதும். ஆனா கொஞ்சம் சீக்கிரமா நிச்சயமா வருவாங்க, நிச்சயமா வருவார். இப்படி நமது 5 புலன்களையும் எங்கெல்லாம் சிதறவிட முடியுமோ அங்கெல்லாம் செலுத்தி விட்டு அரை குறையாக சிவபெருமானுக்கு 2 நிமிடத்தில் மனது கொண்ட கோயில் கட்டிடுவோம். நான் செஞ்சேன்னா அப்படிதான் செய்வேன். ஆனால் பூசலார் நாயனார் என்ன பண்ணினார் என்றால், அவர் மனதில் என்ன கோயில் கட்டினாரோ அதை புறக்கோயிலில் அமைக்க எத்தனை நாட்கள் ஆகுமோ அத்தனை நாட்களும் தியானத்தில் இருந்தார். ஏனோ தானோ கோயில் கட்டல. ஒரு செங்கலை நகர்த்த எவ்வளவு நேரம் ஆகும், ஒரு மகிழ்ச்சுவரை கட்டுவதற்கு 3 மாதம் ஆகும் அப்படின்னா, திருமகிழ்ச்சுவர் கோயிலுக்கு கட்டுறதுன்னா அதுக்கு பேர் திருமகிழ்ச்சுவர்னு சொல்லுவோம். அந்த திருமகிழ்ச்சுவரை கட்ட ஒவ்வொரு நாளும் 3 மாதமும் ஒவ்வொரு சனமும் செங்கலை எடுத்து ஒரு பொங்கலால் எப்படி அதை கட்டுவாரோ அதே போல இவர் கட்டுகிறார். இப்ப கோயில் கட்ட கருங்கல் தேவைப்பட்டது. கருங்கல் தேவைப்பட்ட உடனே பெரிய பெரிய பாறைகளை உருட்டிட்டு வர, பெரிய பெரிய பாறைகள்லாம் ஒட்ட முடியுமா? அந்த காலத்துல யானையை வச்சுதான் கொண்டு வருவார். ஆனா அவர் மனசுக்குள்ள போய் கட்டுறாரு, அவர் சர்வசாதாரணமா பெரிய பெரிய கற்களை எல்லாம் உருட்டிட்டு வர்றாரு. வந்து அதற்கு தேவையான மரச்சட்டங்களை தேவையான மரத்தில் இருந்து செதுக்கி இருக்கிறார். இதுவும் மனதில் தான். அவர் அந்த 2 கற்களை சேர்ப்பதற்கு அந்த காலத்துல என்ன பயன்படுத்துகிறார்கள் என்றால் சுண்ணாம்பு நீரை பயன்படுத்துவார்கள். அதான் பாடி 2க்கும் நடுவில் அதற்கு ஆலை என்று குறிப்பிடுவார்கள். அதுக்குள்ள ஜாதி காய் எல்லாம் போடுவாங்க. ஒரு கல்லுக்கும் மற்றொரு கல்லுக்கும் இடையில் வைப்பாங்க. இப்பதான் சிமெண்ட், பிளாஸ்டர் பாரிஸ் உபயோகப்படுத்துகிறாங்க. கோயில் கட்டுறதுக்கு என்ன, இந்த தாள சட்டி, மண்வெட்டி எல்லாமே மனதளவில் செய்கிறார். ஒரு கோயில் கட்டணும்னா என்ன வேணும்ல, எல்லாத்தையும் மனசுல செய்கிறார். மனசுல செய்ப்பதான் ஈஸியாக இருக்கிறது. அவருக்கு ஒரு நாள் தியானத்தில் அமர்ந்து 5 புலன்களையும் அடக்கி ஆகம முறைப்படி கோயில் கட்ட ஆரம்பிக்கிறாரு. ஏனோதானோ கோயில் இல்லை. இரவு பகலாக இதே சிந்தனையில் இருந்து சிவபெருமானுக்கு கோயில் கட்டினார். அவரோட கோயிலுக்கு அர்த்த மண்டபம் இருந்தது, கற்பனை கோயிலுக்கு. இது இங்கு பார்க்கும் கோயில் போல அல்ல. அவருடைய மனதில் கட்டிய கோயிலுக்கு
கர்ப்பகிரகம், மகா மண்டபம், முன் மண்டபம், அலங்கார மண்டபம், திருமதில்கள், திருக்குளம். குளத்துல போய் நம்ம குளிச்சுட்டு தான் உள்ளார போனோம். அதற்கான திருக்குளம், திருக்கிணறு, ராஜகோபுரம், யானை அந்த கோயில் இருப்பதற்காக யானை கொட்டகையும் அதை கட்டுகிறார். கோபுரவாசல் ஒவ்வொன்றையும் இந்த பூசலார் நாயனார் புறக்கோயிலாக கட்டவில்லை, மனதுக்குள்ளே கட்டுகிறார். பூசலார் நாயனார் மனதிற்குள் கோயில் கட்ட ஆரம்பித்த அதே வேளையில் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பல்லவ நாட்டு மன்னன் சிவபெருமானுக்கு ஒரு கற்கோயிலை கட்டுகிறார். பூசலார் நாயனார் கோயில் அகக்கோயில் உள்ளத்தில் உள்ளது, மன்னன் கோயில் புறக்கோயில் வெளியில கட்டியிருக்கிறது. நல்ல நாள் பார்த்து கோயில் தொடங்கினார். அந்த கோயில் வெள்ளையெல்லாம் பூர்த்தி ஆயிடுச்சு. 2 கோயிலுக்கும், புறக்கோயிலுக்கும் சரி அகக்கோயிலுக்கும் சரி கோயில் முடிவடைந்தது. அப்ப அடுத்தது என்ன பண்ணணும்? கும்பாபிஷேகம் பண்ணணும். பூசலார் நாயனாரும் மணக்கோயிலுக்கு கும்பாபிஷேகம் செய்ய ஒரு நாளை உத்தேசித்து இருந்தார். ஒரு நாளை குறிக்கிறார். மன்னனும் அவரோட கோயில் புறக்கோயிலுக்கு கும்பாபிஷேகம் செய்ய ஒரு நாளை குறிக்கிறார். இந்த 2 நாளும் ஒரே நாளாக ஆகிவிட்டது. ராஜாவும் அதே நாளை தன் புறக்கோயிலுக்கு செய்கிறார். உடம்புக்கு என்றால் சாதாரண விஷயம் அல்ல, யாகசாலையை அமைக்க வேண்டும். ஆகம விதிப்படி வேதங்களை வேத பாடசாலையில் சென்று கற்று சிறந்த அந்தணர்கள் வர வேண்டும். யாகங்கள் மூலம் என்ன பண்ணணும்? சுவாமிக்கு உயிரூட்டம் கொடுக்கணும். அதற்கு நிறைய முறைகள் இருக்கு. நமக்கு குடம் கும்பாபிஷேகம் இப்பதான் நம்ம எல்லாருமே மாரியம்மன் கோயில்ல கும்பாபிஷேகம் நம்ம பண்ணோமா, அந்த கோயில் எல்லாம் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறது. அடுத்த காலம் நமக்கு விநாயகர் கோயிலும் கும்பாபிஷேகம் வர உள்ளது. எல்லாரும் அதை நடந்துக்காங்க. இதுக்கு என்ன பண்றது? கலச ஸ்தாபனம். ஒரு கலசம் எடுத்து அதுக்கு மேல வைக்கிறாங்க. அந்த கலசத்துக்கு மேல தேங்காய் வைக்கிறாங்க. அந்த தேங்காயை முகமாக பாவித்து, அந்த கலசத்தை உலகாக பாவித்து, அதில் சுற்றக்கூடிய நூல்களை நரம்பாக பாவித்து, அதுக்குள்ள வைக்கக்கூடிய நீரை ரத்தமாக பாவித்து, ஒன்றையும் செஞ்சு உயிரூட்டம் கொடுப்பார்கள். வேதங்களை படித்த அங்கனர்கள் உயிரூட்டம் கொடுத்து அதை செவ்வனே செய்வார்கள். கலச ஸ்தாபனம், கலாதசனம், ரக்ஷபந்தனம், இதெல்லாம் நான் சொல்லிட்டே போனா நிறைய நேரம் ஆயிடும். அதனால நம்ம கதைக்கு வந்துடுவோம். இப்படி பல முறைகள் இருக்கின்றன. இந்த பல்லவ மன்னனும் பக்கத்தில் உள்ள இப்ப கோயில் முடிஞ்சிச்சு, பக்கத்தில் உள்ள மன்னர்களுக்கும் முக்கியமான அலுவலர்களுக்கும் எல்லா மக்களுக்கும் பறை அறிவித்து, முரசு அறிவித்து, பத்திரிகை அனுப்பி குடமுழுக்கு நடைபெற உள்ளது, வந்துவிடுங்கள் என்று குறிப்பிட்டார். நாளை குடமுழுக்கான வேலை தொடங்க உள்ளது. வேத விற்பனர்கள் எல்லாம் யாகசாலைக்கு வந்து ஆகம விதிப்படி யாகங்கள் செய்ய ஆரம்பிக்க உள்ளார்கள். இவர் எப்பொழுது யாகசாலை அமைத்தாரோ அதே நேரத்தில் பூசலார் நாயனாரும் தனது மனதிற்குள் யாகசாலையை அமைத்து வேத விற்பனர்களை வரவழைத்தார். பூசலார் நாயனாருக்கு வேதம் தெரியும். கும்பாபிஷேகத்திற்கு தேவையான வேத மந்திரங்களை தானும் உச்சரித்தார். மறுநாள் காலை குடமுழுக்கு பண்ண போறாங்க. ராஜா புறக்கோயிலுக்கு பண்றாரு, பூசலார் நாயனார் அகக்கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ண போகிறார். இப்ப சிவபெருமான் முதல் நாள் இரவு மன்னன் கனவில் வந்து சொன்னார், நீ நாளைக்கு குடமுழுக்கு பண்ண போகிறாய், உனது கோயில் மிகவும் அருமையாக இருக்கிறது, மிக்க மகிழ்ச்சி. நாளை என்னுடைய அடியவரான பூசலார் நாயனார் திருநின்றவனை கோயில் கட்டி இதே வேளையில குடமுழுக்கு செய்ய உள்ளார். அந்த கோயிலுக்கு சென்று உயிரூட்டம் கொடுக்க போகிறேன் என்றார் சிவபெருமான். இறைவன் அப்பொழுது மணக்கோயில் என்று மன்னனின் கனவில் சொல்லவில்லை. அங்கு சென்று நான் வாசம் செய்ய போகிறேன் என்று மட்டும் மன்னனிடம் சொல்கிறார். அதனால் நீ உன்னுடைய கோயிலின் உடம்புக்கை வேறொரு நாளுக்கு தள்ளி வைத்து அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு இறைவன் மறைந்து விடுகிறார். கனவு கண்டிருக்கார். கனவுல இறைவன் வந்து சொல்லியிருக்கார். மன்னனுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது இத்தனை வருடம் கஷ்டப்பட்டு கோயில் கட்டிட்டோம், மன்னன்
பெரிய மகாராஜா. அவர் எல்லா வேலைகளையும் சரியாக செய்வார். ஒரு தூணில் இருக்கக்கூடிய சிற்பமாகட்டும், மேல் பந்தலாகட்டும், எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து சிற்ப நுணுக்கத்துடன் இவ்வளவு பெரிய கோயிலை நம்ம கட்டியிருந்தோமே. ஆனால் சிவபெருமான் கடலில் யாரோ ஒரு பூசலார் நாயனார் கோயிலுக்கு போவதாக சொல்கிறாரே, அவருக்கு கேட்கும். நம்ம கட்டின கோயிலுக்கு இறைவன் இன்னைக்கு வேண்டாம்னு சொன்னா யார் கேட்காது? இத்தனை வருஷம் ஒரு கோயில் கட்டுறதுனா சும்மா இல்ல, 1 வருஷம் 4 வருஷம் ஆயிருக்கும். இத்தனை வருஷம் காத்திருந்து அந்த வேலையை இறைவன் இப்படி சொல்லிவிட்டாரே என்று அவருக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. நம்மை விட ஒரு அற்புதமான கோயில் பூசலார் நாயனார் கட்டிப்பாரோ அப்படின்னு நினைக்கிறார். பொதுவா சிற்ப கலைஞர்கள் என்றால் சிற்பம் செதுக்குவதற்கு முன் ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க. அப்படி அக்ரிமெண்ட் போடும்போது நாங்கள் சிற்பம் படித்து தருகிறோம், இங்கெல்லாம் சிற்பம்லாம் வைக்கப்பாங்க, நாங்கள் சிற்பம் படித்து தருகிறோம், எங்களால் ஆவுடையார் கோயிலில் உள்ள சிற்பம் போல படித்து தர முடியாது என்று அக்ரிமெண்டில் எழுதுவார்களாம். ஏன் தெரியுமா? அந்த அளவிற்கு கலை நுட்பத்துடன் ஆவுடையார் கோயிலின் சிற்பம் இருக்கும். ஆவுடையார் கோயிலை ஏறி சென்று பார்த்தவர்களுக்கு இது தெரியும். எல்லோரும் தயவு செய்து ஆவுடையார் கோயில் சென்று அங்கு உள்ள சிற்பங்களை பார்க்கவும், அதுபோல திரும்பவும் ரெக்ரியேட் பண்ணவும் முடியாது. அந்த மாதிரி திரும்பவும் யாராலையும் செய்ய முடியாதுன்னு அவங்கதான் சிற்ப கலைஞர்களே சொல்லுவாங்க. மன்னன் நாம் கட்டிய கோயில் சிற்ப நுணுக்கத்துடன் கட்டி இருக்கிறோமே, இந்த உள்ள பெருசாயோ அந்த பூசலார் நாயனார் கட்டியிருக்கார் போல இருக்கு, அந்த கோயில்ல ஏதோ உள்ளது அப்படின்னு நினைத்து கொண்டு கலை நடைத்துடன் விஸ்தீரமாக அந்த கோயில் இருக்கும் போல இருக்கு, நம்ம கோயிலோட பெருசா இருக்கும் போல இருக்கு என்று தன்னுடைய படைப்பாளர்கள் அறிவாளர்கள் எல்லாரும் அந்த ஊருக்கு போறாங்க. அந்த ஊருக்கு போகையில அந்த ஊரில் மக்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, உட்கார்ந்துருக்காங்க. அவங்க போய் கேட்கிறாரு, இந்த மாதிரி இந்த ஊர்ல திருக்கின்ற ஊரில் ஒரு பெரிய கோயில் இருக்கிறாங்க, அந்த கோயிலுக்கு இப்ப கும்பாபிஷேகம் நடக்க போகிறாருனாமே அது எங்க இருக்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்ட உடனே இந்த ஊர் ரொம்ப சின்ன ஊரு, இந்த ஊர்ல ஒரு கும்பாபிஷேகம், ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடக்க போகிறது என்றால் எங்க எல்லாருக்கும் தெரியும், அப்படி ஒரு கோயில் இல்லை மன்னா அப்படின்னு சொல்றாரு. அப்படி என்றால் இந்த ஊரில் பூசலார் நாயனார் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு கேட்கிறாரு. அவர் ஒரு கோயில் கட்டி உள்ளாராமே, அந்த கோயிலுக்கு இன்று உடம்புக்கு என ராஜா கூறுகிறார். அந்த கோயில் எங்குள்ளது என்று ராஜா கேட்கவும் அந்தனர்கள் எல்லோரும் சொல்கிறார்கள், பூசலார் இருக்காரு, அவருக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கிறவர், அவர் அன்றாடம் வயிற்றை கழுவுவதற்கே வழி இல்லை, அவர்கிட்ட பொருள் இல்லை, அவர் எப்படி ராஜா கோயில் கட்டுவாரு அப்படின்னு கேட்கிறார். அதுவும் உங்கள் கோயிலை விட பெரிய கோயிலாக இருக்கிறது என்று சொல்லுவீங்களே, அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு மக்கள் எல்லாம் சொல்றாங்க. மன்னனுக்கு இறைவன் கணக்குல சொல்லியதை மறுதளிக்க மனமில்லை. இறைவன் சொன்னா சொன்னதானே, இறைவன் பொய் சொல்ல மாட்டாரு. அவர் சொன்னது அப்படின்னா நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க, பூசலார் நாயனாரின் வீடு எங்க உள்ளது என்று மட்டும் சொல்லுங்கள். சரி, மன்னரோட சேர்ந்து அந்தனர்கள் எல்லாரும் பூசலார் நாயனார் வீட்டுக்கு செல்கிறார்கள். அப்போது பூசலார் நாயனார் என்ன பண்றாரு, குளித்து விட்டு தியானத்தில் அமர்வதற்காக வருகிறார். பூசலார் நாயனார் அதிர்ச்சியுடன் ராஜா தன் படை பரிவாரங்களுடன் வருவதை பார்த்து பயப்படுறாரு. அப்படி வந்த ராஜா என்ன பண்றாரு, பூசலார் நாயனாரின் காலி இருந்து வணங்குகிறார். பூசலாருக்கு பகிர்ந்து ஆடுது. மன்னா என்னாச்சு அப்படின்னு கேட்கிறார். அப்போ மன்னன் சொல்கிறார், சுவாமி நீங்க சர்வேஸ்வரருக்கு ஒரு பெரிய கோயில் கட்டி இருக்கீங்களாமே, அந்த கோயிலுக்கு குடமுழுக்கு வைத்திருக்கிறீர்களாமே, நானும் ஒரு கோயில் கட்டியிருந்தேன். ராஜா சொல்றாரு, நானும் ஒரு கோயில் கட்டியிருந்தேன், நீங்கள் குடமுழுக்கு வைத்திருந்த தேதியில் நானும் குடமுழுக்கு வைத்திருந்தேன். சிவபெருமான் நேற்று என் கனவில் தோன்றி உன்னுடைய குலவுக்கான நாளை வேறு நாள் வைத்துக் கொள், நான் பூசலார் கோயிலுக்கு செல்ல போகிறேன் என்று கூறினார். ராஜா பூசலாரிடம் நீங்க எங்கு கோயில் கட்டியுள்ளீர்கள் அப்படின்னு கேட்கிறார். இவருக்கா பயம்,
மனதுக்குள்ள கோயில் கட்டுறவங்க சொல்லணும். முதல்ல சொல்றதுக்கு முன்னாடி எப்படி சொல்றது, ராஜா அல்லவா கடுமையான தண்டனையை கொடுத்துருவாரோ அப்படின்னு. அந்த கோயிலை, நீங்கள் கட்டியிருக்கும் கோயிலை நான் பார்க்கணும் அப்படிங்கிறாரு ராஜா. சிற்ப நுட்பங்களை பார்க்க வேண்டும். சுவாமி, அங்க உள்ள சுவாமி எவ்வளவு அழகாக இருக்கிறாரு அப்படிங்கிறத நான் பார்க்கணும். மதில் சுவர்களை பார்க்க வேண்டும். கோயில் அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்கணும். கோயிலை காட்டுங்க என்றார் மன்னர். பூசலாருக்கு கண்களில் இருந்து கண்ணீர் வடிகிறது. மன்னா, நான் கோயில் கட்டணும்னு ஆசைப்பட்டேன், உண்மைதான். ஆனால் பொருள் என் கையில் இல்லை, பணம் என் கையில் இல்லை. அதனால் நான் என்ன செய்தேன் தெரியுமா? இறைவனுக்கு புறத்தே வெளியே கோயில் கட்ட முடியவில்லை, சக்தியாவது மனதிலாவது கோயில் கட்டுவோமே என மனதில் கோயில் கட்டினேன். அந்த மனதில் கட்டிய கோயிலுக்கு தான் இன்று விவரங்களுக்கு வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். மன்னருக்கு அப்போதுதான் உண்மையான பக்தியின் பெருமை தெரிந்தது. எவ்வளவு ஆடம்பரமாக பக்தி பண்ணுகிறோம் என்பது முக்கியம் அல்ல, எவ்வளவு ஆடம்பரமாக பக்தி பண்ணுகிறோம் என்பது முக்கியம் அல்ல. மனதளவில் உண்மையாக இறைவனுக்கு எப்படி பக்தி பண்ணுகிறோம் என்பதுதான் முக்கியம். மனம்தான் எல்லாவற்றையும் விட பெரியது. இந்த மனம் இருக்கே, இது நல்லதையும் செய்யும், தீயதையும் செய்யும். எவ்வளவோ கெட்ட எண்ணங்கள் எல்லாம் நம் மனதிற்குள் வருகிறது. அப்படிப்பட்ட மனதை எப்படி தீரமாக்க வேண்டும் என்றால், இறைவனை மனதிற்குள் நிறுத்தினால் மனம் புனிதமாகும். இந்த வரலாறு என்ன கூறுகிறது என்றால், எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி மேலை நெஞ்சம் புண்ணாக செய்தது இதை போது பராபரமே என்று தாய்மானவர் பராபர கடியில் பாடுகிறார். என்னென்னமோ நினைக்கிறோம், மனதிற்கு நம்மை பற்றியும், நாம் எவ்வளவு நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிறத பற்றியும், எவ்வளவு பொருள் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றியும், எவ்வளவு சுகங்களை அனுபவிக்க வேண்டும், இதெல்லாம் சிற்றின்பம். பேரின்பம் என்பது பெரிய, எவ்வளவு நிறைய அனுபவிக்க வேண்டும், எவ்வளவு என்ன முடியுமோ அந்த கெப்பாசிட்டியை தாண்டி, அந்த லிமிட்டையும் தாண்டி நினைக்கிறோம். என்னால எண்ணமெல்லாம் இந்த லௌகீக சுகத்திற்காக ஆசைப்படுகிறோமே, இன்பத்திற்கு ஆசைப்படுகிறோமே, இதனால் ஏதாவது திடப்பட்டதா மனது? இல்லை, புண்ணாகி விட்டது. புண்ணாக செய்தது பராபரமே அப்படின்னு சொல்றார். மனதில் நாம் யாரை நினைக்க வேண்டும்? சிவபெருமானை நினைக்க வேண்டும். அப்பொழுதுதான் மன்னனுக்கு அந்த உண்மை புரிந்தது. நாம் எவ்வளவு பெரிய கோயில் கட்டணும், அப்படி நாம் கட்டினாலும் பூசலார் நாயனார் கட்டிய கோயிலுக்கு ஈடு இணையாகாது என்று மன்னன் உறக்க கூறுகிறார். உறக்க என்றால் சத்தம் போட்டு சொல்றாரு. அப்பதான் பூசலாரின் நாயனாரின் பெருமை ஊரில் உள்ள எல்லோருக்கும் தெரிந்தது. மனதில் கோயில் கட்டி இருப்பது பூசலார் நாயனாருக்கும் இறைவனுக்கும் மட்டும் தெரிந்த விஷயம் இப்பொழுது மக்கள் எல்லாருக்கும் தெரிந்தது. எல்லா அந்தணர்களும் எல்லா மக்களும் பூசலார் நாயனார் திருவடிகளில் இருந்து வணங்குகிறார்கள். ராஜா சொல்கிறார் பூசலார் நாயனாரை பார்த்து, சுவாமி, நீங்கள் எந்த நேரத்தில் குடமுழுக்கு வைத்திருக்கிறீர்களோ அதே நேரத்தில் உங்கள் மனதில் உள்ள கோயிலுக்கு குடமுழுக்கு வைத்துக் கொள்ளுங்கள். நான் பின்னர் புற கோயிலுக்கு குடமுழுக்கு வைத்துக் கொள்கிறேன் என்றார். உள்ளம் பெரும் கோயில், ஊருடம்பே ஆலயம் என கூறினார் திருமூலர். அதுபோல உங்கள் உள்ளத்தில் தான் கோயில் உள்ளது. உங்களையே கோயிலாக நினைத்து பூசலார் நாயனரின் காலில் விழுந்து வழங்கினார் அந்த மன்னர். இப்பொழுது பூசலார் நாயனார் நீராடிவிட்டு திருநீர் அணிந்து ஐநீர் புலன்களையும் அடக்கி தியானத்தில் தன் மனசுக்குள் சிவபெருமானுக்கு கட்டி வைத்திருந்த கோயிலுக்கு ஆகம விதிப்படி உடம்பெடுத்து நடத்தினார். இறைவன் அந்த மனதில் இருக்கக்கூடிய திருக்கோயிலில் இருந்து அறினார். மன்னரும் அவரின் பரிவாரங்களும் மக்களும் பூசலார் நாயனாரின் பெருமையை உணர்ந்து அவரது திருவடிகளை வழங்கினர். மன்னன் அதே போல் பிரிவுறார். அவர் கட்டிய புறக்கோயிலுக்கு குடமுழுக்கு செய்கிறார். பூசலார் நாயனாரின் கோயிலை கட்டிவிட்டு அப்படியே பூசலார் நாயனார் மனசுக்குள்ள கோயிலை கட்ட
அபிஷேக ஆராதனைகளையும் நெய்வேத்தியங்களையும் படைத்தார். தன் உள்ளத்திலேயே இறைவனை நிறுத்தி பேரின்ப பொருளான இறைவனையே அடைந்தார். இதுதான் பேரின்பம். நான் முதலில் சொன்னது சிற்றின்பம். இறைவனை அடைய வேண்டும், அவன் திருவடிகளை அடைய வேண்டும் என்று நினைப்பதே பேரின்பம். இப்ப நாம மனசுக்குள்ள பாசிட்டிவ் திங்கிங், நம்ம நல்லதையே நினைத்தோம் என்றால் நல்லதே நடக்கும். எம்.எஸ். உதயமூர்த்தி என்ற ஆய்வாளர் மற்றும் எழுத்தாளர் நம் காலத்திலேயே வாழ்ந்த பெரிய அறிஞர். அவர் மின்னஞ்சலுக்கு எவ்வளவு மதிப்பெண் என்பதை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். அதில் எனக்கு பிடித்த கருத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். அமெரிக்காவில் ஒரு ஃபுட்பால் மேட்ச், அதில் விளையாட தகுதி பெற்றவர்கள் 2 குழுவாக பிரித்தனர். அதில் ஒரு குழுவில் உள்ளவர்கள் மைதானத்தில் போய் 1 மாதம் பிராக்டிஸ் எடுக்கிறாங்க. இன்னொரு குழுவை சேர்ந்தவர்கள் மனதிற்குள்ளேயே பயிற்சி எடுக்கிறார்கள். 1 மாதம் கழித்து 2 பிரிவினரும் கிரவுண்டில் விளையாடினர். இறுதியில் வெற்றி பெற்றது மனதளவில் பயிற்சி பெற்றவர்தான். மனதிற்கு மிக பெரிய வலிமை உண்டு. அந்த மனதை நல்லதை நோக்கி நாம் செலுத்துவோம், தீயதை நோக்கி செலுத்தக்கூடாது. முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். அதனால நாம் நல்லதையே தான் செய்ய வேண்டும். நமது பூசலார் நாயனார் அவர்கள் கட்டிய மனக்கோயிலுக்கு இறைவன் முன்னுரிமை கொடுத்தது இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. நமது அப்துல்கலாம் ஐயா இந்தியா வல்லரசாக வேண்டும் என்று இளைஞர்களை பார்த்து கனவு காணுங்கள் என்று கூறியதும் இதற்காகத்தான். எண்ணியாவது எண்ணியார் இந்தியர் ஆகப்பெறும். ஒரு செயலை செய்வதற்கு நினைத்தவர்கள் தாம் எண்ணிய எண்ணத்திலேயே உறுதியுடையவர்கள். ஆனால் நினைத்ததை நினைத்தபடியே செய்து வெற்றி பெறுவார்கள். பாரதியார் கூட என்ன சொல்லியிருக்காரு? சுதந்திரம் அடைவதற்கு முன்னாலேயே ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பல்லு பாடுவோமே மனதுக்குள்ளே நினைச்சாரு. அப்படி அவர் நினைச்சதுனாலதான் அவர் சுதந்திரத்துக்கு முன்னாடியே இல்லை. அவர் அப்படி நினைச்சு பாட்டு பாடியிருக்காரு. நாம் பிற்காலத்தில் சுதந்திரம் பெற்று இன்று நாம் சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். எண்ணத்தில் நாம் நல்லதையே நினைத்தோம் என்றால் நல்லதே நடக்கும். கடைசியாக ஒரே ஒரு கதையை சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கின்றேன். விஸ்வாமித்திரர் வேள்வியை காப்பதற்காக சென்ற ராமர் அப்படியே முதலில் சென்று சிவதனுசை முடித்து சீதையை மணமுடிகிறார். அயோத்திக்கு திரும்புகிறார். அப்ப நாட்டு மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? ராமபிரான வாழ்த்தி விதவிதமான பரிசுகளை கொடுப்பாங்க. சாதாரண மக்களுக்கே விதவிதமான பரிசுகள். ராமருக்கு பெரிய மன்னர், அவருக்கு பெரிய நிறைய பரிசுகளை மக்கள் கொடுக்கிறாங்க. அந்த கூட்டத்துல விக்கிரபந்து என்ற சிறுத்தைக்கும் தொழிலாளி ஒருவர் இருக்கிறார். அந்த விக்கிரபந்து ராமனுக்கே அளவு எடுத்தது போல 2 பாதுகைகளை செய்து கொண்டு ராமனுக்கு கொடுக்க வேண்டும் என்று வருகிறார். மக்கள் எல்லாம் பரிசு பொருட்களை கொண்டு வந்து விலை மதிப்பெற்ற பரிசு பொருட்களை கொடுக்கும் பொழுது நாம 2 செருப்பையான கொடுக்க போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு ராமரை பார்க்க போகாமலேயே திரும்புறார். ராமர் தான் தெரியுங்களா, அவரை கவனிச்சிடுறார். ராமர் அவரை அருகே அழைக்கிறார். உண்மையான உழைப்பில் உருவான உன் பரிசுதான் இங்கே இருக்கும் அனைத்தையும் விட உயர்ந்தது. எனக்கு பிரியமானதும் அதுவே என்று ராமர் சொல்ல அவரது அன்பில் நெகிழ்ந்து போனார் விக்கிரபந்து. ராமபிரான் வனவாசம் செல்ல புறப்படும் போது, தாயே வனவாசம் செல்லும் போது எதையும் எடுத்து செல்லக்கூடாது, இருப்பினும் இந்த காலணிகளை அணிந்து செல்ல அனுமதியுங்கள் என்று கேட்டு அனுமதி வாங்குகிறார். கூட்டத்தில் கண்ணீர் வழிய நின்று கொண்டிருந்த விக்கிரபந்துவை நோக்கினார். விக்கிரபந்துவை நோக்கினார். விலை உயர்ந்த எந்த பரிசும் எனக்கு பயன்படவில்லை, விலை உயர்ந்த எந்த பரிசும் எனக்கு பயன்படவில்லை. நீ அளித்த காலணிகள் தான் என் கால்களை காக்கப் போகின்றன என்றார். உண்மை அன்பின் அடையாளமான அந்த பாதுகைகளே பின்னர் அயோத்தியின் அரியணையில் அமர்ந்து 14 ஆண்டுகள் ஆட்சியும் செய்தனர். கடவுளுக்கு யார் என்ன செய்கிறார்கள் என்பது முக்கியமல்ல, கடவுளுக்கு யார் என்ன செய்கிறார் என்பது
நம்மால் முடிந்ததை மனப்பூர்வமாக பக்தியுடன் அவரது திருவடிகளை சமர்ப்பிப்போம். அதுதான் கடவுளை சந்தோஷப்படுத்தும், இறைவனுக்கு பிரியமானதும் அதுவே. கண்ணப்ப நாயனார் என்ன பண்ணாரு? வாயில தண்ணீர் திருச்சியோட கொண்டு வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுகிறார். அப்ப சிவபெருமான் என்ன சொல்றாரு? கங்கையை காவிரியை எல்லாவற்றையும் விட இது சிறந்தது என்று கூறுகிறார். கண்ணப்பனா தன் காலால அவரது சிவபெருமானின் கண்ணில் தன்னை காலை வைக்கிறார். வச்ச உடனே சிவபெருமான் என்ன பண்றாரு? முருகன் பச்சிலம் குழந்தையாக இருக்கும் பொழுது